வைத்தோம். உன் திருநிழலில் அமைதியை உணர்ந்தோம், அமைதியை உணர்ந்தோம். தடைகளை கடக்க உனதருளடைந்தோம், உனதருளடைந்தோம். நிலையான அன்பில் நிறமுனை தொடர்வோம், நிறைவான நன்றியில் உம்மையே புகழ்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடனேந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்திலேந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை. அல்லேலூயா. பாஸ்கா காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பு நம்மோடு இருக்கிறது. நம்மை பாதாளத்திலே ஒப்புவிக்காமல் வழிநடத்துகின்ற ஆண்டவருடைய அதிசயமான உயிர்த்தெழுதலின் மக்களாக நாங்கள் மாறிட அருள் வேண்டி மன்றாடுவோம். நம்முடைய கருத்துக்களோடு இன்றைய நாளிலே உத்தரிக்கிற வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடிக் கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இறைப்பற்று இல்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குதற்கு உரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றீர். இவ்வாறும் செயலாலும் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையோராக்கப்பட்டவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 7 முதல் 21 நிறைவு பெற. அந்நாள்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கின்றீர்கள்?
ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகின்றோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருண் செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றிற்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிளிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கின்றார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. பல்லவி 3. உங்கள் பதிலுரையாக ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவரது வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும்.
அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளை, நாங்கள் பாஸ்கா காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இது நிலை வாழ்வு பயணம். பாஸ்கா பயணம், பாஸ்கா நாட்கள், பரகதி பயணம் என்பதை நான் அடிக்கடி என்னுடைய மறையுரையிலே கூறிக்கொள்வது. அன்பான சகோதரங்களை, இந்த உலகத்திலே நாம் சந்திக்கின்ற நபர்களிடத்திலே, உறவுகளிடத்திலே, அல்லது நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடத்திலே நாங்கள் பேசுகின்ற பொழுது அல்லது அவர்களுக்கு செவிசாய்க்கின்ற பொழுது எல்லோருமே புலம்பிக் கொள்ளுவார்கள். ஐயோ, என்னடா இந்த வாழ்க்கையில் என்னதான் இருக்கிறதையும் பார்க்க செத்து போனால் பரவாயில்லை, வெறுத்து போகுது, இப்படி சொல்லுறவர்கள்லாம் கூடுதலாக இருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே நாங்கள் பார்க்குற பொழுது ஒரு மனுஷனுக்கு அவசியமானது என்ன? மகிழ்ச்சி. இன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறோம். என்னத்துக்காக? உண்டு மகிழ்ந்திருக்க, சந்தோஷமாக இருக்க. கல்வி கற்கிறோம் என்னத்துக்காக? பிற்காலத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. தொழில்களை பழகுகிறோம் என்னத்திற்காக? பிற்காலத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. ஆனால் எதை நோக்காக கொண்டு செயல்படுகிறோமோ அதை நாங்கள் இழந்து விடுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நிலையான நீடித்திருக்கக்கூடிய சக்தியிடம், வல்லமையிடம் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை தேடுவதை விட சாதாரணமான பொருட்கள், மனிதர்கள், சொத்து, பணம் இவை இருந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி என்ற ஒரு வரையறையை மனிதன் தனக்கு வரையறுத்து விட்டான். காசு இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், குடிபானம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், போதை இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், என்னை சுற்றி மக்கள் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் இப்படியான ஒரு வேற்று தெய்வங்களுக்கு நாங்கள் அடிபணிந்து விட்டோம். அதனால் நம்முடைய மகிழ்ச்சியை நாங்கள் இவ்வாறான அழிகின்ற பொருட்களிலே தேடுகிறோமே ஒழிய அழியாத நிலையான மகிழ்ச்சியாகிய ஆனந்தமாகிய இயேசுவில் நம்முடைய மகிழ்ச்சியை தேடுவது மிக மிக குறைவு, அரிது. அது இன்று தற்காலத்திலே அற்று போகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், வேறு ஒரு நபரை காட்டி அவரிடம் போங்கள் மகிழ்ச்சி இருக்கும், அவரிடம் போங்கள் சந்தோஷம் இருக்கும், அவரிடம் போங்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று ஒருபோதும் கூறியதில்லை. இயேசு கூறியது, என் அன்பில் நிலைத்திருங்கள். வேறு எதையும் அவர் காட்டவில்லை. என்னுடைய அன்பு நிரந்தரமானது, என்னுடைய அன்பு நீடித்து நிலைப்பது. எனவே என் அன்பில் நிலைத்திருங்கள். எந்த அன்பில் நீங்கள் நிலைத்திருந்தால், அதற்கு அவர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார். நான் என் அப்பாவினுடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன், அதனால் அப்பாவினுடைய மகிழ்ச்சி என்னிலே நிறைவு பெறுகிறது. அதுபோல் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், என்னுடைய அன்பில் நிலைத்திருந்தால் உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்கிறார். அன்பான சகோதரங்களை, நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தேடி அலைகிறோம், ஆனால் அதை தொலைத்து விடுகிறோம். நிறைவான நிலையான ஆனந்தமாகிய இயேசு ஆண்டவரே உண்மை மகிழ்ச்சி. அவருடைய அன்பிலே தான் மகிழ்ச்சி ஊற்றெடுக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு இயேசுவுடன் திரும்புகின்ற நிலைவாழ்வு பயணம் மேற்கொள்ள இந்த பாஸ்கா நாட்கள் நமக்கு அழைத்து நிற்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய முதல் வாசகத்திலும் பிற இனத்தார் கடவுளை தேடி வருவது,
பிற இனத்தார் கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க, பிற இனத்தார் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருந்து அந்த அன்பு மகிழ்ச்சியாக பரிணமிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் இன்றைய நாளிலே அகற்றுகிறார்கள். விருத்த சேதனம் இவ்வாறான விடயங்களை எல்லாம் அகற்றி பிற இனத்தாருக்கும் வாழ்வு இருக்கிறது, இயேசுவினுடைய அன்பு இருக்கிறது, அந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை எருசலேம் சங்கம் எடுத்த தீர்மானம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களை, வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், கட்டுக்கள், சோதனைகள் இவற்றின் மத்தியிலே இயேசுவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் தேடுகின்ற அமைதி, நாங்கள் தேடுகின்ற மகிழ்ச்சி அது நிரந்தரமாகும். ஆண்டவரிடம் அருள் கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். அன்பின் இறைவா, திரு அவையில் பணிபுரிகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திரு அவையாக பயணிப்பதற்கு தேவையான உமது வழிகாட்டுதலை அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று மொழிந்த தந்தையே, உறவுகளின் மகத்துவம் புரியாமல் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு பின்னும் பணத்திற்கு பின்னும் திரிகின்ற நாங்கள் உறவுகளை புரிந்து ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, போர்களிலும் வன்முறைக்குள்ளும் சீக்கொண்டு வாழ வழியின்றி தவிக்கும் எமது உறவுகள் நீர் தரும் சமாதானத்தின் மூலம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் தங்கள் வாழ்வினை நடாத்த வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, உமது இந்த புனிதமிக்க கல்வாரி பலியில் தொலைக்காட்சி மூலமும் இணைய வழியாகவும் பங்கு கொள்ளும் உள்ளங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் அமைதியும் குடும்பங்களில் ஒற்றுமையும் உள்ளவர்களாக வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மகிழ்வாகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எடுத்து கூறிய வேண்டுதல்களும் எங்கள் மனங்களிலே புதைந்திருக்கக்கூடிய நாளாந்த கவலைகளையும் தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்களை பீடிக்கின்ற மனப்பாரங்கள், சோதனைகள், கண்ணீர்கள், இடர்கள் இவற்றிலே இருந்து நாங்கள் எழுந்து உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து உம்முடைய மகிழ்ச்சியை நாங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாய்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் எல்லா திருநீனராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோழியினுள்ளே திரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். நமக்காக மரித்து உயிர்த்த ஆண்டவர். இன்று என் அன்பில் நிலைத்திருங்கள். உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்ற மாபெரும் அழைப்பினை நமக்கு தந்து நம் ஆன்மாவை திடப்படுத்துகிற ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமீன். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். ஒன்று தருவாயா? திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா? ஒரு கணமுனை அழைத்தேன், நீ என் மனம் அமர்வாயா? என்னகம் நீ அமர்ந்து நீ ஒளிதனை பொழிவாயா? வழியாக வாழ்வாகவா? அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா? திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா? போன்ற உள்ளம் உன்னிடம் பார்க்கின்றேன், மடை திறந்த வெள்ளம் போல உன்
வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு பெறச் செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவுமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அலையொளிராருள் தானை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிராருள் தானை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். ஆகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. ஆகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.